ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் கேக் தாங்க. இது என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக நான் செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மைதா மாவு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டையை நான் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இது நம்ம இப்போ நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பீட்டரை வச்சு நம்ம இதை ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் பவுட்ரு சுகர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த எல்லோ கலர் கலர் சேஞ்ச் ஆகி கலர் ஃபேட் ஆகி வரும். அது அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நான் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இதில் எண்ணெய், பால் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அவனில் 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அந்த டின்னில் ஊற்றி நம்ம செட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு டூத்பிக்கை வச்சு ஹேர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை அவனில் 35 to 40 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட பெரிய பேக்கிங் டின் இல்லாததால் நான் இதை இன்னொரு வாட்டி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பேஸ் மாவு வச்சு இப்போ நமக்கு வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் சர்க்கரையை சேர்த்துருக்கணும். கேரமல் சாஸ் செய்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இது சும்மா அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹனி கலரில் வரும்போது நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போது விப்பிங் க்ரீம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி கிட்டி ஆகிடும். விஸ்க் வச்சு போனோன்னா நமக்கு ஈஸியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் சர்க்கரை சேர்த்துட்டு இதில் முந்திரி நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேக்கிங் ஷீட்டில் நம்ம இதை ஊற்றி வச்சிட்டோன்னா இது செட் ஆகிடும். ஆறி வரட்டும் நமக்கு. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீமு, 2 ஸ்பூன் பவுட்ரு சுகரையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தலைகீழாக கவுக்கும் போது கீழே விழக்கூடாது. இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, கேரமல் சாஸை அதை ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றி அதையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பட்டர் ஸ்காட்சோட அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பட்டர் ஸ்காட்சுக்கு அந்த இது நட்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு சர்க்கரை, தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கேக் அசம்பிள் பண்ண வேண்டியதாங்க. அது கேக் மேலே இருக்க அந்த லைட்டாக அந்த லேயரை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது என்ன சின்னதாக இருக்கிறதால நான் 2 பீஸாக தான் போட்டிருக்கேன் ஒரு கேக்கை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அசம்பிள் பண்ண வேண்டியதாங்க. நான் ஒரு தட்டில் தான் பண்ணுறேன். அதில் கொஞ்சோண்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மேலே சுகர் சிரப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம கேரமல் சாஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட நம்ம இதில் மேலே ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நட்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த லேயர்ஸையும் அதே மாதிரி அசம்பிள் பண்ணிடலாம். கேக் வச்சுட்டு மேலே சுகர் சிரப்பு, விப்பிங் க்ரீமு, இந்த கேரமல் சாஸு, மேலே நட்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இருக்கிற அந்த 4 லேயரையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே சும்மா லைட்டாக க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீதி நம்ம விப் க்ரீம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலான இதுக்கு வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு ஷேப் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கேரமல் சாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம இந்த ஓரத்தில் ஒரு டிசைன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த நட்ஸ் இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூவி விட்டுடலாம். மீதி இருக்க நட்ஸ் எல்லாம் அந்த சைட்ஸ்லேயும் நம்ம அசம்பிள் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீம் கொஞ்சம் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸில் நாசல்ஸை போட்டு நம்ம என்ன டிசைன் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, பட்டர் ஸ்காட்ச் கேக் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு அந்த காஸ்டிங் தான் கொஞ்சம் நம்ம ஒரு 10 கேக் பண்ணோன்னா நமக்கும் ஈஸியாக வந்துடும். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபீஸ் செய்யலாங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.